இது ஆரோக்கிய சதீஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் கட்சி தாவேகாவினுடைய இந்த கூட்டணி இணைவு? இல்ல, இது வந்து தாமதமா எடுத்த ஒரு கூட்டணி தான் சொல்லுவேன். முன்னாடியே இது ஆமா, இதை முன்னாடியே நான் சொல்லிடுவேன். ஏற்கனவே காங்கிரஸ் பிரமுகர்னா நம்ம பற்றி பேசும்போது நீங்க ஒன்று சேர்ந்துருவீங்க, ஓகேங்களா, நான் சும்மா அரசியல் விமர்சகர் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத இதை நான் பதிவு செய்கிறேன். ஸோ ஏற்கனவே இன்னைக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ரிசல்ட் வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு அப்படின்னா, he has a very bad ஃபீல் அபவுட் இட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே இது எடுத்த டிசிஷன் மாதிரி தெரியல. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா அவர் மேண்டேட் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. உடனே இன்னைக்கு இது நடந்திருக்கு. அப்படிங்கும் போது இது ஒரு வேகமான முடிவு கிடையாது, அவங்க வந்து முன்னாடியே யோசித்து வச்ச முடிவு தான் அப்படிங்கிறத நான் அதை பதிவு செய்கிறேன். ப்ளஸ் ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர்த்திட்ட போய் கும்பிட வேணாம் அப்படின்றது, அது யார்கிட்ட கும்பிடணுன்னு இருக்குது. நம்ம வந்து நல்ல நண்பர்கள்ட்ட வந்து நம்ம கும்பிடு போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, புரிஞ்சுக்கலாம். அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட்டு, ஓகேங்களா, விடுதலை சிறுத்தை அப்படிங்கும் போது வரும்போது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக பாலிடிக்ஸுங்கிறது இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் பால் கேம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐயா சொல்கிற மாதிரி ஸ்ப்ளிட்டும் நடக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம். எஸ், இல்லை ஸ்ப்ளிட் எங்கன்னு கேட்குறேன். ஏடிஎம்கேல வந்து ஸ்ப்ளிட்டும் நடக்கலாம், ஓகேங்களா. ஸ்ப்ளிட்டு நடந்துட்டு நாளைக்கு வந்து இதை வந்து நாளைக்கு ஏடிஎம்கேவே வந்து ஏற்கனவே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரு நெருடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பதிவே செஞ்சுட்டாரு, நான் வந்து 40,000 ஓட்லேருந்து அவங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறாங்க, நான் 0லேருந்து போகிறேன் அப்படின்றதுல. இன்றைக்கி அவர் டெபாசிட்டே இழந்துட்டார், புரிஞ்சுங்க. இதெல்லாம் அவங்க பதிவு செஞ்சது தான், அவங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிங்கும் போது அந்த ஸ்பிளிட் நடக்கிறதுக்கு காரணம் வந்து பாஜகவா, புரிஞ்சுங்களா. ஸோ இப்போ தாவேகா அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க? இல்லை, தாவேகாவோட ரோல் இல்லை. தாவேகா வந்து இட்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைட் வித் கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகே அண்ட் வில் பி ஃபாலோயிங். இப்போ அமமுகலேருந்து ஒருத்தர் தான் இருக்காது, ஆனால் அவர் தான் அவருக்கு கொறட்டா. அப்படிங்கும் போது அவர் ஆதரவு கொடுக்கறதுலே வந்து இல்லை, ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைச்சிட்டிங்க. நேற்றைக்கு லால்குடி சட்டமன்றத்தினுடைய அதிமுக வேட்பாளர் எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இல்லை, அதுதான் இந்த இடம் ஏன் உருவாகுது? இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுதான் வந்து அவர் அமித்ஷா தான் வந்து இதை சொல்லுவார். ஆல்வேஸ் ஐ வில் கால் அமித்ஷா ஃபார் திஸ். கட்சின்னு இருந்துச்சுன்னா 4 பேர் பேச தாங்க செய்வாங்க, பொண்ணுன்னு இருந்துச்சுன்னா 4 பேர் கேட்க தாங்க செய்வாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும், புரிஞ்சுங்களா. எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், புரிஞ்சுங்களா. இன்றைக்கி அவங்களோட நீங்கள் லீமா ரோஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, அவங்க பையன் வந்து பதிவு பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தாவேகாவோட தான் சேரணும்னு நினச்சோம் அப்படின்றாரு, புரிஞ்சுங்களா. அவரோட ஆசையை சொல்கிறாரு, நாங்கள் தாவேகாவோட சேரணும் தான் நாங்கள் நினச்சோம், டியூ டு சர்டன் அதர் இஷ்யூஸ் வந்து we are not able to make it அப்படின்னு அவர் வந்து பதிவு செய்கிறாரு, புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது ஒருத்தரோட நிலைப்பாடுமே வந்து இன்னைக்கு அவர் பதிவு செஞ்சிருக்காரு, தாவேகாவோட சேரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தாவேகா மாற்றி வச்சிருக்குதா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சகாப்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ நார்மல் எலெக்ஷன். எப்போதுமே நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் 77க்கு அப்புறம் இங்கே வந்து இட் ஹஸ் மேட் அ வெரி ப்ரிடாமினன்ட் சேஞ்ச் இந்த மக்கள் மனசில். இது வந்து விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த மேண்டேட், புரிஞ்சுங்களா. இது வந்து மக்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து விஜய்க்கு கொடுத்த அழுத்தங்கள், புரிஞ்சுங்களா, அவர் வந்து பிரச்சாரம் கூட செய்ய விடாமல் வந்து தடுத்தது, அவர் மேலே பழி மேலே பழி, பர்சனல் அட்டாக்ஸு எல்லாமே மாறி 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 வந்தது வந்து மக்கள் இதை விரும்பலைன்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். இப்போ வந்து விஜய் கொடுத்த டேக்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்னன்ஸ் வித்தவுட் கரப்ஷன், புரிஞ்சுங்களா, அண்ட் கான்ட்ராக்ட் வித்தவுட் கமிஷன். இதுதான் வந்து டேக்லைனாகவே வந்து எல்லா இடத்துலையுமே பிரச்சாரத்தில்னா யூஸ் பண்ண டேக்லைனாகவே இருக்குது. ஸோ அதை தான் வந்து மக்கள் விரும்பினாங்க. இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் கொள்ளை அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். நான் முன்னாடியே பதிவு செஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா மெட்ராஸ்லனா 20% மேலே வந்து பதிவாகுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து 10% மேலே பதிவாகணுமே. அதுக்கு நிறைய பேர் மாட்டுக்கருத்து எஸ்ஏஆர்னு சொன்னாங்க. பட் ஆனால் மெட்ராஸ் மக்கள் வந்து 20% மேலே பதிவு பண்ண காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுபவிச்ச இன்னல் தும்பல் தான். ஒரு மலைக்கும் நம்ம வந்து பிரிட்ஜில் போய் கார் விட வேண்டியதாக இருக்கும், அவன் இன்சூரன்ஸ் கிளைமும் ஆக முடியாது இருக்குது, வண்டியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்களால 6% மழையே வந்து தாங்க முடியல. போன கவர்மெண்ட் வந்து 2000 கோடி ரூபா செலவு பண்ணதுன்னு சொல்லிச்சு. இந்த கவர்மெண்ட் இதற்கான முடிவை மக்கள் கொடுத்துட்டாங்க. நான் கேட்கறது என்னன்னா, என்ன கேமை தாவேகா இதில் ப்ளே பண்ணுது? ஒரு பக்கம் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் காங்கிரஸோடு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம். அதிமுகவுக்குள்ளேயே எஸ்பி வேலுமணியும்
சிவி சண்முகமும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பேச்செல்லாம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அதிமுகவுடைய கூட்டணியை தாவேகா விரும்புதா? இல்லை, தாவேகா வந்து விரும்புதா அப்படிங்கிறதோட இப்போ வந்து நார்மலாக வந்து அதிமுகலேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? நான் வந்து என் நண்பர்களை அழைத்து வர விரும்புவேனா மாட்டேனா, இதுதான் இங்கே நடக்கிறது. இன்றைக்கி வந்து தாவேகாவில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பிரமுகர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்திருக்காங்க, சில பேர் திமுகலேருந்து வந்திருக்காங்க, சில பேர் பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி பல கட்சிகள்லேருந்து இன்றைக்கி வந்தவங்க தான் அதிமுகவில் இருக்காங்க, தாவேகாவில் இருக்காங்க. தாவேகாவில் ஆந்திராலேருந்து யாரும் வரல, புரிஞ்சுங்களா? புதிய முகங்கள் பெரும்பாலுமா இருந்தாலும் கூட இந்த முகங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுற ஒரு மோடு தான். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன், நீ வந்து சேருன்ற மாதிரி, புரிஞ்சுங்களா? அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இங்கே அடிச்சுக்குவோம், நம்ம யூஎஸ் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேரும் சென்னையில் இருந்தோமே அப்படின்னு சொல்லி நல்லா பேசுவோம். அந்த விதமான ஒரு நட்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாக்கு அவங்கவுங்க வழியில் வந்து பலம் சேர்க்கணும்னு நினச்சி பார்த்தீங்களா இண்டிவிஜுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மினிஸ்டர் ஆக வேண்டியவங்கன்னா வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த விதத்துலையும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுங்களா? அவங்கவுங்க முயற்சி எடுக்கிறாங்க, ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்க, இது பண்ணுங்க அது கொடுங்கன்னு பண்ணுவாங்க. இட்ஸ் a give and take பாலிசி தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா we are short of so நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து கிளியர் மேண்டேட் கொடுத்துருக்கு, இப்போ வந்து கம்யூனிஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க, விசிகே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ட்ராக்கு கிளியரு, ஓகேங்களா? ஒரு சேஃபர் சோனில் அவங்கன்னா வந்து அவங்க சைடு அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ இல்லையா, தலைமை எது ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு தலைமை வந்து புரியுது எனக்கு. ஒரு பக்கம் வந்து திமுக தனிமைப்படுத்தப்படுகிறது, இன்னொரு பக்கம் அதிமுக உடைக்கப்படுதா? அப்படிப்பட்ட ஒரு நிலை தானே இருக்கு. இல்ல சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் ஒரு மாதிரி இபிஎஸ்க்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னும் பொழுது ஏற்கனவே செங்கோட்டையன் தாவேகாவுக்குள்ள இருக்கிறாரு, அதை பயன்படுத்தி அதிமுக உடைக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாவேகா பக்கம் எடுத்துட்டு வந்து திமுகவை தனிமைப்படுத்துறது. இந்த ரியல் ரோலை ப்ளே பண்ணுது. இல்ல நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிறைய பேர் விமர்சகர்னா சொல்லுவாங்க அன்டெஸ்டட்னாங்க. இப்போ எல்லாம் டெஸ்ட்னா பண்ணி பார்த்துட்டாங்க எவ்வளோ ஷாக் அடிக்குது அப்படின்றதுனால. அப்படிங்கும் போது ஒரு விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த விருப்பத்தை வந்து அவங்க எப்படி அட்டைன் பண்ணணுன்றாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, புரிஞ்சுங்களா? நான் எதையாச்சும் ஒரு ரூட்டை பிடிச்சி போவேனா இல்லைங்களா? இது மனிதனின் இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா, சரி அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா, நான் வந்து ஐ வில் டேக் ஒன் ரூட்டு, இவர்கிட்ட சொல்லுவேன், அவர்கிட்ட சொல்லுவேன், அந்த மாதிரி ரூட்டை பிடிச்சி நம்ம அது போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களுமே வந்து இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறதா இது பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர். இது அதிமுகவும் முடிவு பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸும் இது வந்து முடிவு பண்ணல, தாவேகா ஹெட் குவார்ட்டர்ஸும் முடிவு பண்ணல. நடுவில் இருக்க சில பேர் வந்து ஆசைப்படுறாங்க, அவங்க வந்து அதிமுகவை ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை ஆசைப்படலாம், அல்லது அவங்க தான் அதிக எண்ணிக்கையில 2வது இடத்துல இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி. அப்படி அவங்களும் சேர்ந்து கூட ஆசைப்படலாம். இல்ல நீங்க அதிமுகவை இழுக்கிறது இல்ல நான் வந்து என்ன சொன்னேன்னா அதுதானே சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கிறாங்களோ நம்ம சேர்த்துக்கு விரும்புவோம் பாத்தீங்களா, வாப்பா இப்போ இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கு விரும்புவோம் பாத்தீங்களா. அந்த ஸ்பிளிட் வந்து அங்க இருந்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இது ஒரு இன்னொரு மாயை எனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஜாதி கட்சியாவே ஆகி இது ஜாதி அங்க இருக்க ஓட்டு மட்டும் தான் இருக்கு. நான் வந்து எப்போதுமே சொன்னது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 160 தாவேகா ஜெயிக்கும்னு சொன்னேன். 50 சீட்டு ஆனால் இவங்க கன்ஃபார்ம்டாக ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த ஜாதி இது வந்து அதிமுக வந்து இப்போ ஜாதி கட்சியாக மாறிவிட்டது, புரிஞ்சுங்களா? அந்த ஒரு சூழ்நிலையில் ப்ளஸ் திமுக வந்து 24 இடம் தேர்ந்து தான் நான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து பிரேக் இருக்குது, புரிஞ்சுங்களா? அதில் வந்து நான் மைனஸ் ஆகிருக்கேன். ஆனால் அந்த விஷயத்துலேயே நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி கட்சி பிரின்சிபலை வந்து உடச்சி, ஓகேங்களா, இதை வந்து வெளியில் வரணும்னு சில பேர் நினைக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து ஊர்ஜிதப்படுத்தல, நினைக்கலாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அது எப்படியும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அதிமுக ஜாதி கட்சி அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு, அதை உடைக்கிறதுக்காக கூட சிலர் முயற்சி பண்ணலான்றாரு. அதுக்கெல்லாம் பாசிபிள் என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல சார். அதிமுக ஒரு ஜாதி கட்சின்னு சசிகலா போனப்போ சொன்னாங்க. அந்த அம்மா வெளியே போனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியே போயிடுச்சுன்னு ஓபிஎஸ் போனப்போ சொன்னாங்க. மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் ஓட்டு வாங்கினப்ப சொன்னாங்க. இன்றைக்கி மேற்கு மாவட்டங்களையும் தோற்று போச்சு. இப்போ எந்த ஜாதின்னு சொன்னாங்கன்னா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். பாக்கி இருக்க ஜாதி தான் சார், எல்லாருமே போயிட்டாங்கன்றீங்க, இருக்கிறவங்க ஜாதி தான். அப்போ எத்தனை ஜாதி? ஜாதி கட்சியிலேயே ஜாதிகள். தலைவர் எதுவோ அவ்வளியே தான் கட்சியும்.
மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அதில் வந்து மக்கள் இப்படி புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து இப்போ காங்கிரஸ் மூவ் ஆனது கூட தனித்து விடப்பட்டதுங்கிறது இந்த சூழ்நிலைக்கு கூட மக்கள் வந்து அதை யோசிச்சு, ஏன்னா நான் டைப் பண்ணும் போதே இந்த மாதிரி இதில் வந்து நான் அதை யோசிப்பேன். நான் இப்போ யோசிச்சதும் அதுதான். ஓகேங்களா, காங்கிரஸ் இப்போ விட்டு போன மாதிரி சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தை இவங்கன்னா விட்டுட்டு போறது வந்து தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க நான் ஃபீல் பண்றேன். நந்தகுமார்.